நீ காட்டுற பாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டே மன்னிச்சிருந்தா. என்னம்மா அண்ணி வாழ்க! அண்ணி! அண்ணி! நமது தலைவி! நமது அண்ணி! நமது தலைவி! நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்னவா தலையை சீரியல் செட் வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாளா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். ஆனை இடுக சாலையிலே குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா. ஆமா, உப்பு தோசை நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்மளை பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தர நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், வாடி வீட்டுக்கு போலாம். அதான் என்ன மன்னிச்சிருங்கதா. இரு, மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாய்ங்களை அப்படியே அடிச்சு குறைச்சிட்டு வந்துடுறேன். அடியே அன்னக்கிளி, என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு. இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கேயுமே கடை இருக்காது. அப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு தலையை குனிஞ்சுக்கிறேன். அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு. அவமானம் அவமானம். என்னடா அது? சண்டையில பெரிய மெடல் வாங்கணும்னு சொன்ன உள்ளூர் சோப்படாங்களே தேவலாம் போல இருக்கு. ஒரே குத்தா குத்தி குடல உருவி அவனு. அவன் குடல அப்புறம் உருவான், முதல்ல அதை கேளு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஊர் கோயில் தர்மகர்த்தாவா இருக்கிற பங்காரு பண்ணாடிய இந்த வருஷம் மாத்த போறாங்க. இன்னைக்கு சாவடியில கூட்டம் நடக்க போகுது. எல்லாரும் வந்துருங்க. என்னங்க இது? நமக்கு இருக்கிறது அந்த கௌரவம் ஒண்ணுதான். அதையும் இழந்துட்டா இருக்கிறது ஒண்ணுதான், சாவறது ஒண்ணுதான். என்ன பண்ண? ஆமா, ஊரே ஒன்னா கூடி இருக்கு. இப்ப போய் துப்பாக்கி தூக்கின்னு போயிட்டு எத்தனை பேரை சுட்டுறீங்க? துப்பாக்கி இல்ல, பீரிங்க வச்சுட்டாங்களோ ஒண்ணும் செய்ய முடியாது. எரிச்சு கொள்ளதை விட சிரிச்சு கொள்ளதா நம்ம பாலிசி சொல்ற நீங்க இப்ப போய் இதை தூக்கிட்டு. பங்காளி, இந்த பிரச்சனை தீரத்துக்கு ஒரே வழி, பேசாம அவளை கூட்டி கொண்டு வந்து வீட்டோட வச்சுக்கதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னடா சொன்ன? அவளை மருமகளா ஏத்துக்க சொல்றியா? தப்பு தப்பு. இந்த பங்காரு பொண்ணாடிட்டு நடக்கவே நடக்காது. இந்த ஊரே எழுத்து திரண்டு வந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது. கண்ணுங்களா, வேணும்னா நீங்களும் போய் சேர்ந்துங்களா? போங்கடா. நம்ம ஊர்ல வரப்போற திருவிழாவில யாருக்கு பரிவட்டம் கட்டணும்னு முடிவெடுக்கிறதுக்காக நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிருக்காங்க. அத அவங்களே சொல்லுவாங்க. யாருங்க இது? ஏன்டா அவசரப்படுற? வருஷா வருஷம் பண்ணாடிக்கு தான் பரிவட்டம் கட்டுறது பழக்கம். இந்த வருஷம் நாம அதை மாத்த போறோம். நம்ம தர்மராஜ தங்கச்சி மல்லிகாவுக்கு பண்ணாடி செஞ்ச அநியாயம் இந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பண்ணாடி அந்த குழந்தைய துரும்பா நினைக்கிறான். நம்ம அதை தூணா நினைச்சு அதுக்கு பரிவட்டம் கட்டுவோம். இல்ல தம்பி, அது குழந்தை. அதுக்கு போய் என்ன உனக்கு கட்ட சொல்றியா? இங்க பாருமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இது தெய்வ காரியம். அந்த குழந்தைக்கு பரிவட்டம் கட்டுறது தப்பு இல்ல. இல்லப்பா, அது பச்சை குழந்தை. ஆட, பச்சை குழந்தையாவது சிகப்பு குழந்தையாவது பரிவட்டங்கிறது ஒரு 2-3 துண்டு. அது எவன் தலையில வேணாலும் கட்டலாம். அதுக்கு ஏன் ஊரை கூட்டி உயிர் எடுக்கிறீங்க? நம்மளா பார்த்து முடிவு பண்ணி தலைவன் சொன்னா தலைவன் தான். ஆமா, அப்புறம் என்ன? நாளைக்கே அந்த குழந்தைக்கு பரிவட்டத்தை கட்டுங்க, திருவிழாவை ஜாம் ஜாம் நடத்துங்க. பண்ணாடிக்கு இஷ்டம் இருந்தா வந்து பாக்கட்டும், இல்லன்னா ஒரு ஓரமா ஒண்டி உட்கார்ந்து பாக்கட்டும். ஊரு எதுக்குமா? ஒரு புழுக்கைக்கு பரிவட்டமா? அத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏண்டா டேய், நான் எப்பேற்பட்ட பரம்பரை சேர்ந்தவன், ஒசிக்கிடுவேன். இவனை நம்ம சின்ன பண்ணாடி அனுப்பி வச்சிருக்காயோ, அவனும் திருவிழாவுக்கு வந்துருவானா? இப்ப பாருங்க பண்ணாடி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது பங்காளி. இந்த டமாலு அங்க டமாலு, கூட்டமும் க்ளோஸ், புது தர்மகர்த்தாவும் க்ளோஸ். நல்லா சுத்தமா தொட. என்ன தர்மராசு, துணியெல்லாம் எடுத்து வைக்கிற? எங்க ஆடத்துக்கு போறியா? நாளைக்கு என் மருமகன் பரிவட்டம் கட்டி ஊர்வலம் வரான்ல, அதுக்கு முன்னாடி நான் ஜம்முன்னு ஆடிக்கிட்டு வர வேண்டாம்? ஆமா, இத்தனை நாளா எந்தெந்த ஊர்லயும் யாரா இருக்கலாமோ ஆடி இருக்கோம். நாளைக்கு நம்ம சொந்த ஊர்ல, அது நம்ம மருமகனுக்கு ஆளனா எப்படி பாட்டி?
அது மட்டுமா, இந்த வருஷமும் பரிசு எனக்கு தான். நல்லா ஆடுறவங்களுக்கு தான் பரிசுனா இந்த வருஷம் பரிசு எனக்கு தான். அடிப்பாடவா? யோ, கையை தூக்குறது காலை தூக்குறதுல இங்க வச்சுக்காத, ஆட்டத்துல வச்சுக்கோ. டேய், அவன ரகசியமா வரியா போட்டிக்கு கூப்பிடுறாளே, சரதா வாடின்னு மூக்கு உடைக்கிறத விட்டுட்டு அடிக்க போறிய? ஓஹோ, அப்படியா? பாக்குறேன்டி. பாரு பாரு, இந்த வருஷம் ஜெயிக்க போறது நான் தான்.